ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம்னா 2x2 சால்வ் பண்ண போகிறோம். 2x2 சால்வ் பண்ணுறது கஷ்டம்லாம் இல்லை, ஈஸி தான். நீங்கள் 3x3 பற்றி எப்படி சால்வ் பண்ணணும்னு தெரிஞ்சிருந்தாலே போதும். நமக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இதோ இந்த எட்ஜஸ்லாம் ரிமூவ் பண்ணியிருக்காங்க, அவ்வளோதான். எட்ஜஸ்லாம் ரிமூவ் பண்ணி இந்த கார்னர்ஸ் எல்லாம் ஒன்று சேர்த்து ஒரு க்யூபாக மாற்றிருக்காங்க. அதுதான் நம்மளோட 2x2. நீங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி லைக் பண்ணிட்டு வந்துடுங்க, அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்துடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாம் இப்போ உங்களுக்கு உடனுக்குடனே வரும். மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, முதல்ல இதோட கலர் ஸ்கீம் தெரிஞ்சுக்கணும். இதோட கலர் ஸ்கீம் எப்படி இருக்கும்னா, எப்போ எல்லா க்யூப்லேயும் எப்படி இருக்கும்னா அதே மாதிரி தான் இங்கேயும் இருக்கும். பார்த்தீங்கன்னா இப்போ ஒயிட்டுக்கு ஆப்போசிட் எல்லோ, ரெட்டுக்கு ஆப்போசிட் ஆரேஞ்ச், அப்புறம் க்ரீனுக்கு ஆப்போசிட் ப்ளூ, அதே தான் இருக்கும். நீங்கள் அதே கலர் ஸ்கீம் தான் எல்லா க்யூபுக்கும் யூஸ் பண்ண போகிறீங்க. அதாவது எப்படின்னா எல்லா சிக்ஸ் ஃபேஸ்டு க்யூபுக்கும் யூஸ் பண்ண போகிறீங்க. இது அந்த மாதிரி மெகாமிக்ஸ் மாதிரி க்யூப்லலாம் 12 சைடு இருக்குது. அதனால் இதுக்கெல்லாம் அந்த கலர் ஸ்கீம் இருக்காது, அதுக்கு வேறு கலர் ஸ்கீம் இருக்கும். இப்போ நம்ம வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்ம முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருப்போம், அதாவது 3x3 எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு போட்டிருப்போம். அந்த வீடியோ பார்த்துட்டு வந்துடுங்க. அதை பார்த்துட்டு வந்தால் தான் நான் எந்த மெத்தடில் சால்வ் பண்ணுறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். அதே தான் நம்ம இந்த 2x2 யூஸ் பண்ண போகிறோம். சரி வாங்க, இப்போ நம்ம பார்க்கலாம். முதல்ல உங்கள்கிட்ட இப்போ க்யூப் இருந்தால் களைச்சி எடுத்துக்கோங்க. நம்ம முதல்ல இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு இப்போதைக்கு நம்ம ஒயிட் ஃபேஸே எடுத்துக்கலாம். ஒயிட் ஃபேஸ் எடுத்தோம்னா தான் நமக்கு குழப்பாமல் இருக்கும். வாங்க நம்ம ஒயிட் ஃபேஸை எடுத்து சால்வ் பண்ணலாம். முதல்ல நமக்கு ஒயிட் ஃபேஸை ஃபுல்லாக சால்வ் பண்ணணும். இங்கே எப்படி இருக்குன்னா இப்போ முக்கியம் இல்லை, ஏன்னா அது கடைசியாக சேர்த்துக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு ஒயிட் ஃபேஸை சால்வ் பண்ணலாம். இதுக்கு என்ன பண்ணணும்னா, இப்படி இப்படி இருக்குது, இதை நம்ம கீழே எடுத்துகிட்டு வரணும். அதாவது ஒயிட் ஃபேஸ் ஒரு பீஸை கீழே எடுத்துகிட்டு வரணும்னா இந்த பக்கம் ஒழிச்சு வச்சுக்கணும், இதை மேலே ஏற்றணும், ஒழிச்சு வச்சு அதை மாதிரி வெளியே கொண்டு வரணும், கீழே இறக்கணும். அவ்வளோதான். இந்த இடம் சேர்ந்துருச்சா? நம்ம இப்போ இந்த இடத்த தேட போகிறோம். இதோ இந்த இடம். இது எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. இதோ இங்கே இருக்கா? இதை எதை நம்ம மறுபடியும் கீழே இறக்க போகிறோம். இதுக்கும் மறுபடியும் அதே மாதிரி ஒழிச்சு வச்சுக்கணும், இதை மேலே ஏற்றி இந்த பக்கம் கொண்டு வந்து இதை கீழே இறக்கிக்கணும். சம்டைம்ஸ் உங்களுக்கு வேறு மாதிரி கேஸ் கூட வரலாம். இதோ இந்த மாதிரி கேஸ். அதாவது எப்படின்னா, இந்த ஒயிட் மேலே ஃபேஸ் பண்ணியிருக்கோம், இந்த ஒயிட்டு. அந்த பீஸை நம்ம கீழே கொண்டு வரணும். அது ரொம்ப ஈஸி தான். முதல்ல மேலே திருப்பிக்கணும், இந்த பக்கம் கொண்டாந்து, அதாவது எப்படின்னா இந்த ஒயிட் நம்ம கீழே கொண்டு வரணும்னா கரெக்டாக அந்த ஒயிட்டு கீழே கொண்டு வரதுக்கு நேராக வச்சு, அப்போ தான் நமக்கு இந்த பீஸ் இப்போ நம்ம இங்கே வச்சு பண்ணோம்னா இந்த இடம் களைஞ்சிரும். இது களையாமல் இருக்கிறதுக்காக நம்ம இதுக்கு மேலே வச்சு பண்ணுறோம். இந்த பீஸை நம்ம இதுக்கு மேலே வச்சு பண்ணுறோம். இதுக்கு மேலே வச்சு நீங்கள் ஒரு டைம் இந்த லேயர் மேலே திருப்பினீங்கன்னா இது பின்னாடி இந்த இடத்துக்கு போயிடும். இந்த இடத்துக்கு போயிடுச்சுன்னா நம்ம நம்மளை ஃபேஸ் பண்ணுற மாதிரி கொண்டு போய் திருப்பி இந்த பக்கம் வச்சுட்டு கீழே இறக்கிடணும். அவ்வளோதான். இப்போ நம்ம திருப்பி பார்த்தோம்னா நமக்கு இந்த கேஸ் கிடச்சிருக்கும், இது கீழே இருக்கிற கேஸ். இப்போ வாங்க, இந்த பக்கம் ஒழிச்சு வச்சுக்கணும், இதை மேலே ஏற்றணும், இங்கே கொண்டு வரணும், இறக்கிடணும். அவ்வளோதாங்க, நம்ம ஒயிட் ஃபேஸை சால்வ் பண்ணிட்டோம். சில கேஸ் கூட வரும் கைஸ். அது எப்படின்னா, நம்ம இந்த மாதிரி கேஸ் அதோட இடத்துலையே அது திரும்பி இருக்கிறது. இங்கே பார்த்தீங்கன்னா அப்படி தெரியுதா? அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணுன்னா, முதல்ல இது டாப் லேயர். இந்த லேயரில் இருக்கிற இந்த ஒயிட் பீஸை நம்ம முதல்ல மேலே கொண்டு போகணும். வாங்க மேலே கொண்டு போயிடணுமா? நீங்கள் எந்த பக்கத்தில் இருந்தாலும் மேலே ஒரு டைம் மேலே திருப்பி வெளியே கொண்டு வந்துட்டு இறக்கிட்டிங்கன்னா போதும், மேலே வந்துடும். மேலே வந்துருச்சா? ஒரு நிமிஷம் நான் மறுபடியும் கட்டுறேன். இது இங்கே இருக்குது. இது நம்ம மேலே இங்கே கொண்டு போயிட்டோம்னா நமக்கு இங்கே திருப்பி இறக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதனால் நம்ம இதை மேலே கொண்டு போகிறோம். இந்த பீஸ் இங்கே இருக்குது, இந்த பக்கம் திருப்பி வச்சுக்கிறோம், களையாமல் இருக்கணும்னு. திருப்பி வச்சுட்டு கீழே இறக்கிடுறோம். அவ்வளோதான். இப்படி திருப்பிட்டோம்னா கரெக்டாக அது அடியில் வந்துடும். இது நம்ம எப்போ போல் கீழே இறக்க போகிறோம். அதே மாதிரி இப்படி இந்த லேயர் மட்டும் இந்த பக்கம் திருப்பினோம்னா இது பின்னாடி வந்துடும், இந்த பீஸ் பின்னாடி வந்துடும். இந்த நம்மளை ஃபேஸ் பண்ணுற மாதிரி இந்த பக்கம் திருப்பி வச்சுக்கலாம். திருப்பி வச்சாச்சா? இதை கீழே இறக்கிட்டோம்னா நம்மளை ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. அதே கேஸ் மறுபடியும் செட் ஆகிருக்கு. வாங்க, இது இந்த பக்கம் ஒழிச்சு வச்சுக்கணும், மேலே ஏற்றணும், மறுபடியும் ஒழிச்சு வச்சதை சேர்த்துடணும், கீழே இறக்கிடணும். அவ்வளோதான். இப்போ வாங்க, நம்ம இந்த லேயரை எப்படி சேர்க்குறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இதை விட ரொம்ப ஈஸி தான். அதாவது எப்படின்னா, நம்ம இந்த பீஸை இங்கேருந்து வெளியே எடுத்து அதோட இடத்துக்கு கொண்டே வைக்கணும். அவ்வளோதான். இதுக்கும் ஹைட் அண்ட் சீக் ஃபார்முலா தான்.
வேறு எதுவுமே இல்லை. வாங்க பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம இது இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு பார் சேர்ந்துருக்கு. இதுக்கு பேர் தான் பார். இது வந்து சேர்ந்துருக்கா? இது ஹெட்லைட்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த பாரை நமக்கு கணக்கு எடுத்துக்கவே கூடாது. ஏன்னா இது ஆல்ரெடி சேர்ந்துருக்கனால நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அது கலைக்கணும்னு அவசியமே இல்லை. இப்போ நம்ம வாங்க இந்த 2ஐயும் மட்டும்தான் இடம் மாற்றணும். முதல்ல இங்கே இருக்கிறது கீழே இறக்கிட்டு வந்து இங்கே ஏற்றிட்டோம்னா இது வெளியே வந்துடும். இது வெளியே வந்ததுக்கப்புறம் இது இங்கே இறக்கிட்டு வந்து இங்கே சேர்த்துடணும். அவ்வளோதான். வாங்க இப்போ நம்ம ஒரு பீஸு கீழே இருக்கலாம். எப்போ போல் நீங்கள் அப்படியே ஹைட் அண்ட் சீக் ஃபார்முலா எப்படி ரிவர்ஸ் பண்ணுவீங்களோ அதே தான். இந்த பக்கம் கொண்டு வாங்க, கீழே கொண்டு வாங்க, இந்த மேலே வச்சுட்டு கீழே கொண்டு வாங்க, ஒழிச்சு வச்சுக்கோங்க. மேலே ஏற்றுனீங்கன்னா இதோ இந்த இடத்துக்கு வந்துடும், கீழ் லேயருக்கு வந்துடும். நமக்கு இந்த கீழ் லேயருக்கு வந்ததுக்கப்புறம் அதோட இடத்துல கொண்டே மேலே போடணும். இது கலை இதா அப்படிங்கிறதுனால நம்ம பார்க்கக்கூடாது. பாருங்கள், இது வந்து நம்ம இங்கே தான் வருமா அப்படின்னு பார்க்குறக்காக இதோ இப்படி வச்சு பார்க்கணும். அதாவது இது இப்படியே மேலே ஏறுற மாதிரி வச்சு பார்க்கணும். பார்த்தீங்கன்னா தெரியுதா? இந்த பீஸ் வந்து நமக்கு மேலே ஏறுனா என்ன ஆகும் அப்படிங்கிற மாதிரி வச்சு பார்க்கணும். ஏறுதா? வச்சு பார்த்தோம்னா இந்த 2 கலரும் மேட்ச் ஆச்சுன்னா, இந்த 2 பீஸோட இந்த 2 கலரும் மேட்ச் ஆச்சுன்னா இந்த இந்த இடத்துல தான் வரும். இந்த ஜாயிண்ட் ஆகிற இடத்துல மட்டும்தான் வரும் அப்படின்னு நீங்கள் புரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ வாங்க இது மேலே ஏற்றலாம். இப்போ போல் ஹைட் அண்ட் சீக் ஃபார்முலா ஒழிச்சு வச்சுக்கணும். இதை கீழே இறக்கிட்டு ஒழிச்சு வச்சதை மறுபடியும் இது வந்துட்டு மேலே ஏற்றிட்டோம்னா இதோ இந்த இடம் சேர்ந்துடும். இந்த இடம் சேர்ந்தாச்சா? இப்போ நம்ம எதுவுமே கலையாமல் சேர்த்தாச்சா? அடுத்து இதை தான் நம்ம இப்போ மேலே கொண்டு போகணும். இதை வந்து நம்ம இங்கே கொண்டு போகணும். வாங்க, இது ஆல்ரெடி இந்த பக்கம் ஒழிச்சு தான் இருக்குது. நம்ம இதை ஒழிச்சு வச்சுட்டு கீழே இறக்கிட்டோம்னா இந்த இடம் வந்துடும். அப்புறம் நம்ம இதை இந்த பக்கம் திருப்பிட்டு மறுபடியும் மேலே ஏற்றிடணும். அவ்வளோதான் கைஸ். இவ்வளோ தான் ஃபஸ்ட் லேயர். சம்டைம்ஸ் உங்களுக்கு பார் சேராமல் கூட இருக்கலாம். நீங்கள் அதுக்கு வந்து எந்த இது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிள் பாருங்கள். இது இங்கே பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பார் கூட சேரல. இந்த லேயரில் இந்த ஒரு லேயரில் ஒரு பார் கூட சேரலைன்னா நீங்கள் எந்த பீஸ் வேணால் ரெஃபரன்ஸாக எடுத்துக்கலாம். நம்ம இப்போ இந்த பீஸை ரெஃபரன்ஸாக எடுத்தோம்னா இதோ இங்கே இருக்கிற பீஸ், அதாவது ஏதாச்சும் இதுவோ ஏதோ ஒன்று இடம் மாற்றணும். அவ்வளோதான். நம்ம ஒரு பீஸை ரெஃபரன்ஸ் எடுத்தோம்னா எந்த பீஸ் வேணால் எங்கே வேணால் இருக்கலாம். அது நம்ம இது நம்ம வந்து இப்போ நம்ம இந்த பீஸை கணக்கு எடுத்தோம்னா இந்த 3 பீஸ் எங்கே வேணால் மாறி இருக்கலாம். அதனால் நம்ம ஒரே ஒரு பீஸை ரெஃபரன்ஸாக வச்சுக்கிட்டு இந்த பக்கம் நமக்கு என்ன கலர் வரணுமோ இல்லை இந்த பக்கம் என்ன கலர் வரணுமோ அந்த கலர் இருக்க பீஸை கொண்டு வந்து இங்கே வைக்கணும். என்ஷூர் பண்ணிக்கோங்க இது வந்து ஒயிட்டாக தான் எப்போவுமே இருக்கணும். இப்போ வாங்க இந்த மாதிரி கேஸ்க்கு என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நமக்கு இந்த இடத்துல என்ன கேஸ் என்ன காயின் வரணும்? அதாவது நமக்கு இந்த இடத்துல என்ன பீஸ் வரணும்னா ஒயிட் ரெட், அப்புறம் இதுக்கு ஆப்போசிட் ப்ளூ. ஒயிட் ரெட் ப்ளூ இங்கே இருக்குன்னு தெரியணும். இதோ இங்கே தான் இருக்குது ஒயிட் ரெட் ப்ளூ. இங்கே இருக்கா ஒயிட்டு ரெட்டு ப்ளூ அப்படின்னு வரணும். ஏன்னா இங்கே இருக்கிற கலருக்கு அப்படியே ஆப்போசிட் வந்து ப்ளூ, அதனால ஒயிட் ரெட் ப்ளூன்னு வரணும். பாருங்கள், நமக்கு ஒயிட் ரெட் ப்ளூ இங்கே இருக்குது. இந்த பீஸ் இறக்கிட்டு போய் அங்கே சேர்க்கணும். வாங்க, இறக்கி வெளியே களைச்சிட்டோமா? இப்போ இந்த பீஸ் இங்கே இருக்குது. இந்த பீஸை நம்ம இங்கே கொண்டு போகணும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி மேட்ச் ஆகுதா? இதுவும் மேட்ச் ஆகுது, இதுவும் மேட்ச் ஆகுது, இந்த 2ம் மேட்ச் ஆகுதா? அப்படின்னா இந்த பீஸ் இங்கே தான் போகணும். வாங்க, இந்த பீஸ் இப்போ நம்ம இங்கே மறைச்சி வச்சுட்டு கீழே இறக்கிட்டு இப்படி ஒழிச்சதை மறுபடியும் இது வந்துட்டோம்னா போதும், இந்த இடம் சேர்ந்துடும். சம்டைம்ஸ் உங்களுக்கு லக் இருந்தால் இதுவும் சேர்ந்துடும். வாங்க, இப்போ நம்ம இதையும் கொண்டு போய் மேலே சேர்த்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் ஒழிச்சு வச்சாச்சு, கீழே இறக்கியாச்சு, இந்த பக்கம் மறுபடியும் ஒழிச்சு வச்சதை சேர்த்தாச்சு, மேலே ஏற்றியாச்சு. அவ்வளோதான் கைஸ் ஃபஸ்ட் லேயர். இந்த ஃபஸ்ட் லேயர் வந்து இருக்கிறதுல ஈஸி. இதை கற்றுக்கறக்கு உங்களுக்கு எந்த ஃபார்முலாவும் இருக்கும் இல்லை. லாஸ்ட் லேயருக்கு மட்டும்தான் ஒரு 1 2 3 ஆமாம் 3 ஃபார்முலா இருக்குது கைஸ். இதுக்கு மட்டும் லாஸ்ட் லேயருக்கு மட்டும் 3 ஃபார்முலா இருக்குது. இதுக்கு ஒரே ஒரு ஃபார்முலா தான் யூஸ் பண்ணுறோம், அதுவும் ஹைட் அண்ட் சீக் ஃபார்முலா. 3x3 இருந்தால் நம்ம வந்து 4 ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். ஏன்னா எட்ஜ் இருக்கனால நம்ம 4 ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம் லாஸ்ட் லேயருக்கு. இதுக்கு வந்து நம்ம 3 ஃபார்முலா தான் யூஸ் பண்ணுவோம். வாங்க இப்போ தேர்ட் லேயருக்குள்ளே போகலாம். தேர்ட் லேயர் அவ்வளோ கஷ்டம்லாம் இல்லை கைஸ். 3x3 மாதிரி அதுவும் ஈஸி தான். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து என்ன பண்ணணும்னா முதல்ல ஒரு பீஸ் வந்து உங்களுக்கு வந்து என்ன பார்க்கணுன்னா முதல்ல திருப்பி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒன்றா இப்படி உங்களுக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறது? இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட் இந்த லேயர் சேர்க்கணுன்னா முதல்ல இந்த பீஸ் எல்லாம் அதோட இடத்துக்கு கொண்டு போகணும். இதில் சில பேரிட்டி கேசஸ்லாம் வராது. பேரிட்டி கேசஸ்னால் 3x3 வராத கேசஸ்லாம் இதில் சிலது வரும்.
அதையும் ஈஸியாக சால்வ் பண்ணலாம். அதே அல்காரிதம் வச்சு நம்ம இப்போ பார்க்கலாம். இப்படி நம்ம ஒரு பீஸ் வந்து அதோட இடத்துக்கு வர வரைக்கும் திருப்பி பார்க்கணும். இப்போ நம்ம இந்த இடத்துக்கு வந்துருச்சா, நம்ம ஒரு டைம் திருப்பினதில் இங்கே வந்துருச்சு. அதாவது நம்ம இப்படி திருப்பினோம்னா இது சேர்ந்துரும் பாருங்களேன். இப்போ நம்ம திருப்பினோம்னா இது இந்த கலர் இதோட மேட்ச் ஆயிரும், இந்த கலர் இதோட மேட்ச் ஆயிரும். என்ன பாருங்களேன், இதோ மேட்ச் ஆயிடுச்சா. நம்ம வந்து திருப்பக்கூடாது, மேட்ச் நம்மளே யோசிச்சு பார்க்கணும். இது வந்து நம்ம மேட்ச் ஆகுதான்னு பார்த்துட்டு நம்ம அடுத்த கலர் பார்க்கணும். நமக்கு வந்து இப்போ இது மேட்ச் ஆகுது, மேட்ச் ஆகுதா, அப்போனா பக்கத்தில் இல்லைனா ஆப்போசிட்டில் ஏதாச்சும் கலர் மேட்ச் ஆயிருக்கான்னு பார்க்கணும். இப்போ ஆப்போசிட்டில் பார்க்கலாமா. ஆப்போசிட்டில் இப்போ நமக்கு வந்து இங்கே இருக்க இந்த நம்ம சேர்ந்தது அப்படியே ஞாபகம் வச்சுக்கிட்டு, இங்கே ஏதாச்சும் ஆப்போசிட்டில் சேர்ந்துருக்கா, இல்லை இதோ இங்கே ஒன்று சேர்ந்துருக்கு. இங்கே சேர்ந்துருந்தா வேறு எங்கேயும் வேறு எந்த இடம் சேர்ந்துருக்காது. ஒன்றா நமக்கு ஆப்போசிட்டில் சேர்ந்துருக்கும், இல்லைனா இந்த பக்கத்துலேயே சேர்ந்துருக்கும், இல்லைனா எதுவுமே சேர்ந்துருக்காது, இது மட்டும் சேர்ந்துருக்கும், இல்லைனா எதுவுமே சேர்ந்துருக்காது. இது வந்து அதோட இடத்துல இருக்குது. இப்போ நமக்கு இந்த ரெண்டுமே அதோட இடத்துல இருக்குது. பார்த்தீங்கன்னா நம்ம திருப்பினோம்னா சேர்ந்துரும், அதோட இடத்துல இருக்குது. நம்ம இப்போ என்ன பண்ணோன்னா அடுத்து இந்த 2 பீஸையும் மட்டும் மாற்றணும் நம்ம. அது ரொம்ப ஈஸி கைஸ், நீங்களே பாருங்கள். அந்த 11 ஃபார்முலா சொல்லி கொடுத்தோம், ஞாபகம் இருக்கா? அந்த ஃபார்முலா தான் நம்ம இங்கே யூஸ் பண்ண போகிறோம். அதாவது நம்ம வந்து திருப்புனா சேர்ந்துரும் அப்படிங்கிற மாதிரி ஜஸ்ட் உங்களுக்கு வந்து இங்கே நம்ம ஒயிட் யூஸ் பண்ணி சேர்த்துருக்கோம். அப்படின்னா மேலே இந்த இடத்துல என்ன கலர் வரும்? எல்லோ. அந்த எல்லோ கலரை தான் மேலே வர வைக்கணும். அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம வந்து இப்போ என்ன பண்ணணும்னா முதல்ல அந்த திருப்புனா சேர்ந்துரும் அப்படிங்கிற மாதிரி பீஸை இதோ பின்னாடி ரெண்டத்தையும் வச்சுக்கணும். இது வந்து பக்கத்தில் பக்கத்தில் சேர்ந்துருக்க கேஸ். இது வந்து இப்படி வச்சுக்கிட்டோம்னா அந்த 11 ஃபார்முலாவை இந்த இடத்துல போடணும். இங்கே பாருங்க, இதோ இந்த பக்கம் இந்த பீஸ் நான் வந்து இதோ இந்த பீஸ் இந்த பக்கம் சேஃபாக வச்சுக்கிறேன், மேலே ஏற்றுறேன். இந்த பக்கம் சேஃபாக வச்சுக்கிறேன், இதையும் மேலே ஏற்றுறேன். மறுபடியும் இந்த பீஸ் இந்த பக்கம் கொண்டு வரேன், இதை கீழே இறக்குறேன். மறுபடியும் இந்த பீஸ் இங்கே கொண்டு வந்தால் இதுவும் சேர்ந்துருச்சு, இதை நான் மறுபடியும் கீழே இருக்கிறேன். அவ்வளோதான். இப்படி போட்டு நீங்கள் ஒரு டைம் இப்படி திருப்பி பார்த்தீங்கன்னா சேர்ந்துருக்கும், சேராமையும் போகலாம். இப்போ பாருங்கள், நம்ம வந்து ஒரு டைம் போட்டோமா சேரலையா, அப்போ நம்ம மறுபடியும் போடணும். இப்போ வந்து நமக்கு இந்த பின்னாடி இருக்கிற இடம் களைஞ்சிருக்கும், அதனால் நம்ம வந்து நம்ம மறுபடியும் அலைன் பண்ண வேண்டியது இருக்கும். சாரி, இந்த ஃபார்முலா தப்பாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். இல்லை கரெக்டாக தான் கேஸ் இருக்குது, நான் மாற்றி திருப்பியிருக்கேன். எப்போவுமே நம்ம இப்படி திருப்போம், நான் மறந்துட்டு இப்படி திருப்பிட்டேன். இப்போ இதுதான் கரெக்டானது. நீங்கள் ஏதோ ஒரு சைடு இப்படி ஒரு டைம் இல்லை 2 டைம் அந்த ஃபார்முலா முடிச்சுட்டு திருப்பி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி எல்லாமே அதோட இடத்துல சேர்ந்துருக்க மாதிரி தெரியும். பார்த்தீங்களா, அதோட இடத்துல இருக்கா, எல்லாமே நம்ம திருப்பினா சேர்ந்துரும், அவ்வளோதான். அந்த மாதிரி கேஸில் தான் இருக்குது. இந்த மாதிரி எல்லாத்துலேயும் கொண்டு வந்து வைக்கணும். இப்போ வந்து உங்களுக்கு எந்த மாதிரி கேஸ் வரும்னா ஆப்போசிட் வந்து சேர்ந்துருக்கும், எதுவுமே அதாவது ஒரே ஒன்று வந்து ஆப்போசிட் வந்து சேர்ந்துருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இது இந்த கேஸ். இங்கே பாருங்களேன், இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடம் சேர்ந்துருக்கு. நமக்கு இந்த பக்கத்தில் எதுவுமே திருப்புனா சேர்ற மாதிரி இல்லை. பார்த்தீங்களா, இது வந்து நம்ம ரெஃபரன்ஸ் எடுத்த பீஸ் எடுத்தோமா. இப்போ பின்னாடி பார்த்தீங்கன்னா இது மட்டும்தான் சேர்ந்துருக்கு, திருப்புனா சேர்ந்துடும். இந்த மாதிரி கேஸ்க்கு நீங்கள் எந்த ஆங்கிள்லேருந்து வேணால் எடுத்து நீங்கள் வந்து அந்த ஃபார்முலா போடலாம். நான் இப்போ இந்த ஆங்கிள்லேருந்து எடுத்து போடுறேன் பாருங்க. இந்த பக்கம் சேஃபாக வச்சுட்டு இதை எடுத்து, அதாவது என்னென்னா இதை வந்து நான் இந்த இடத்துல வச்சு சேஃபாக வச்சுட்டேன், இதை மேலே ஏற்றிட்டேன், இது இந்த பக்கம் கொண்டு வந்தேன், இது சேஃபாக இருக்குது, இந்த பீஸ் சேஃபாக இருக்குது. நான் வந்து மறுபடியும் இந்த பக்கம் ஏற்றிட்டேன், இந்த பக்கம் கொண்டு வந்து இது சேஃபாக இருக்குது, இதை நான் கீழே இறக்கிட்டேன். மறுபடியும் இந்த பீஸ் இங்கே கொண்டு வந்தேன்னா சேஃபாக இருக்குது, இறக்கிட்டேன், அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதுவுமே சேராத மாதிரி தான் இருக்கும். ஆனால் நீங்கள் ஏதாச்சும் ஒரு பக்கம் திருப்பி பார்த்தீங்கன்னா அதோட இடத்துக்கு போயிருக்கும் சொல்லுது. நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ எக்ஸாம்பிள் வந்து திருப்பிட்டு இருந்தோம்னா நமக்கு ஏதாச்சும் ஒரு இடமாச்சு பக்கத்தில் சேர்ந்துருக்கும். பார்த்தீங்களா, ஒன்றா நீங்கள் 2 டைம் திருப்பணும், இல்லை ஒரு டைம் திருப்பணும். ஒரு டைம் ஃபுல் ரொட்டேஷன் பண்ணி பாருங்கள், இப்படி பண்ணி பாருங்கள் எந்த 2 பக்கம் பக்கத்தில் சேர்ந்துருக்குன்னு. அப்புறம் அதை பின்னாடி வச்சுட்டு ஆரம்பிங்க. பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த இடத்துல சேர்ந்துருக்கு, இது இந்த 2ம் சேர்ந்துருக்கு. இந்த 2 நம்ம வந்து பின்னாடி வச்சுட்டு மறுபடியும் அந்த ஃபார்முலாவை போட போகிறோம், அவ்வளோதான். பார்த்தீங்கன்னா இதை நான் இந்த பக்கம் சேஃபாக வச்சிட்டேன், இதை மேலே ஏற்றிட்டேன், இந்த பக்கம் சேஃபாக வச்சுட்டு இதை மேலே ஏற்றிட்டேன், இந்த பக்கம் சேஃபாக வச்சுட்டேன், மறுபடியும் கீழே இறக்கிட்டேன், இந்த பக்கம் சேஃபாக வச்சுட்டேன், இதை கீழே இறக்கிட்டேன். கடைசி இந்த பக்கம் திருப்பினேன்னா பார்த்தீங்கன்னா இது திருப்புற மாதிரி கேஸ் வந்துடும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும், இது ஆல்ரெடி சேர்ந்துருச்சு. ஆனால் எப்போவுமே இந்த மாதிரி வரதுக்கு வாய்ப்பு இல்லை. நமக்கு வந்து இதெல்லாம் திருப்பினா சேர்ந்துடும். இதுக்கு வந்து லாஸ்ட் லேயர் எப்போவுமே இது 3x3 யூஸ் பண்ண ஃபார்முலா தான் இதுலேயும் நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்போ வாங்க நம்ம இன்னொரு கேஸுக்கு போகலாம்.
அந்த கேஸ் என்னென்னா உங்களுக்கு வந்து ஒன்று தான் சேர்ந்துருக்கும், மற்ற எதுவுமே சேர்ந்துருக்காது. அது நீங்கள் எங்கேயாச்சும் திருப்பி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 சேர்றக்கு வாய்ப்பு இருக்குது. பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த இடத்துல 1 தான் சேர்ந்துருக்கா, நல்லா பாருங்கள். இந்த இடத்துல நமக்கு ஒன்று தான் திருப்புனா சேரும் அப்படிங்கிற மாதிரி ஸ்டேட்டில் இருக்குது. பார்த்தீங்கன்னா எந்த இடத்துலையும் நமக்கு திருப்புனா சேரும் அப்படிங்கிற மாதிரி இல்லை இல்லையா? அப்போ அந்த பீஸில் இருந்து நீங்கள் திருப்பி பாருங்கள், ஏதாச்சும் ஒரு பக்கம் திருப்பி பாருங்கள். பக்கத்தில் எல்லாம் ஆப்போசிட்டில் சேரும். இதோ இங்கே ஒன்று சேர்ந்துருக்குது, இதோ இங்கே ஒன்று சேர்ந்துருக்கு. அவ்வளோதான், நமக்கு வந்து பக்கத்தில் சேர்ந்துருக்கு. அதனால் பின்னாடி வைக்கிறோம், 11 ஃபார்முலா போடுறோம். அவ்வளோதான். அந்த 2 பீஸ் இங்கே இருக்குது, நம்ம பின்னாடி வச்சிட்டோம். இப்போ அந்த ஃபார்முலா போடலாம். இந்த பக்கம் சேஃபாக வச்சாச்சு, மேலே ஏற்றியாச்சு. இந்த பக்கம் சேஃபாக வச்சாச்சு, மேலே ஏற்றியாச்சு. இந்த பக்கம் சேஃபாக வச்சாச்சு, கீழே இறக்கியாச்சு. இந்த பக்கம் சேஃபாக வச்சாச்சு, கீழே இறக்கியாச்சு. லாஸ்ட்டாக இந்த மாதிரி ஒன்று. அவ்வளோதான். ஏதாச்சும் ஒரு பக்கம் நீங்கள் திருப்பினீங்கன்னா சேர்ந்துருக்கும். அவ்வளோதான் கைஸ், இதுதான் நம்மளோட கேஸ். எதுவுமே சேராமல் இருக்கும். அது நீங்கள் ஏதாச்சும் திருப்பி பார்த்தீங்கன்னா ஒன்று சேர்ந்துருக்கும், அப்புறம் நீங்கள் அந்த கேஸுக்கு கொண்டு வரலாம். இல்லைனா எதுவுமே சேராமல் இருந்தால் நீங்கள் ஏதாச்சும் ஒரு ஆங்கிளில் வச்சு நீங்கள் வந்து 11 ஃபார்முலா ஒன்று போட்டிங்கன்னா 2 பக்கம் 2 சேர்ந்துருக்கும். இப்போ வாங்க இதை திருப்புறதை நம்ம பார்க்கலாம். இவ்வளோ தான். நமக்கு வந்து அதோட இடத்துக்கு கொண்டு போகிறதுக்கு இவ்வளோ தான், ஒரே ஒரு ஃபார்முலா தான் இருக்குது அதோட இடத்துக்கு கொண்டு போகிறதுக்கு. நமக்கு வேறு எந்த ஃபார்முலாவும் இல்லை. வாங்க நம்ம இப்போது கார்னர் திருப்புறக்கான இதில் போகலாம். இப்போ அது ரொம்ப ரொம்ப ஈஸி தான். நீங்கள் வந்து ரொம்ப கஷ்டம்லாம் நினைக்காதீங்க. 3x3 மெத்தோடையே தான் நம்மளும் இங்கே யூஸ் பண்ணிட்டுருக்கோம். இங்கே பாருங்கள், இது திருப்பறக்கு நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு டபுள் டைம் நம்ம போட்டு போட்டு பார்ப்போம். இது வந்து கரெக்டாக அதோட இடத்துல அலைன் ஆயிடுச்சா அப்படின்னு. நம்ம வந்து எப்போவுமே இது வந்து நம்ம கீழே இருக்கிற இந்த ரைட் பொசிஷனில் வச்சுக்கணும். நம்மளை ஃபேஸ் பண்ணி கீழே இருக்க ரைட்டு பொசிஷனில் வச்சிட்டோம்னா திருப்பறக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம போடுற ஃபார்முலா இதுக்கு பேர் ரைட்டி அல்காரிதம். இதை நான் வந்து போன இதே சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன் போன வீடியோவில். இப்போ அதே ஃபார்முலா தான் நம்ம இங்கே போட போகிறோம். பாருங்கள், நம்ம வந்து ஒரு டைம் போட்டு நம்ம செக் 2 டைம் போட்டு செக் பண்ணணும், இல்லைனா 4 டைம் போட்டுட்டு செக் பண்ணணும். வாங்க நம்ம முதல்ல 2 டைம் போட்டுட்டு செக் பண்ணலாம். இதை பாருங்கள், மேலே மறந்துருக்கும்னு நினைக்கிறேன் நான். மேலே ரைட்டு, மேலே இருக்கிறது கீழே லெஃப்ட்டு, மேலே ரைட்டு கீழே லெஃப்ட்டு. ஓகே, நம்ம இப்போ 2 டைம் போட்டோமா, செக் பண்ணலாமா? இதோ பார்த்தீங்கன்னா இது வந்து இதோட அலைன் ஆயிடுச்சு. நமக்கு வந்து இந்த பீஸ் வந்து கீழே வந்துருச்சாங்கிறத நமக்கு முக்கியம். இந்த பீஸ் நம்ம கீழே வந்துருச்சுன்னா இந்த கார்னர் அவ்வளோதான் முடிஞ்சுன்னு அர்த்தம். அடுத்து இந்த ஸ்கிப் பண்ணிட்டு அடுத்ததுக்கு போகணும். இப்படியே நம்ம திருப்பிட்டோம்னா பிரச்சனை ஆயிரும். அதாவது கியூப் கலைஞ்சிரும், மறுபடியும் நம்ம முதல்லேருந்து சேர்க்க வேண்டியதாயிரும். அதனால் நம்ம கீழே இருக்கிற லேயரை மட்டும், அதாவது கீழே இருக்கிற லேயர் திருப்பி அந்த கலைஞ்சிருக்கிற பீஸை வந்து திருப்புறக்காக நம்ம சொன்ன பொசிஷனுக்கு கொண்டு வந்து வச்சுக்கணும். இப்படி போட்டிங்கன்னா அது ரொம்ப தப்பாயிரும். நம்ம வந்து தப்பாயிடுச்சுன்னா மறுபடியும் கலைஞ்சிரும். நம்ம வந்து இதை வந்து நம்ம அப்படியே எந்த இடத்துல வச்சு சேர்த்தோமோ அதே இடத்துக்கு இதை கொண்டு வந்து இப்போ மறுபடியும் நம்ம போட்டு பார்க்கணும். பாருங்கள், மேலே ரைட்டு கீழே லெஃப்ட்டு, மேலே ரைட்டு கீழே லெஃப்ட்டு. நம்ம 2 டைம் போட்டோமா, சேரல. இப்போ நம்ம இன்னொரு 2 டைம் போட்டு பார்க்கலாம். மேலே ரைட்டு கீழே லெஃப்ட்டு, மேலே ரைட்டு கீழே லெஃப்ட்டு. அவ்வளோதான் கைஸ். இந்த லேயரே சேர்ந்துருச்சுன்னா உங்களுக்கு எல்லாமே சேர்ந்துருக்குன்னு அர்த்தம். ஒரு வேளை உங்களுக்கு சேரலைன்னா ஒன்றா கார்னர் திரும்பி இருக்குன்னு அர்த்தம், இல்லைன்னா வந்து உங்களுக்கு நீங்கள் ஏதாச்சும் நடுவில் சேர்க்கும்போது தப்பு பண்ணியிருப்பீங்கன்னு அர்த்தம். அவ்வளோதான். நீங்கள் ஒரு 2 மூவ் நீங்கள் இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் ஒரு 2 மூவ் தான் இருக்கும் திரும்ப இருக்குது. அவ்வளோதான். இதை சேர்க்குறது 3x3 ரொம்ப ரொம்ப ஈஸியானது தான். இதை நீங்கள் வந்து புரியலைன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நாங்கள் இன்னொரு வீடியோ கூட போடுறோம். அதோட நான் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். நீங்கள் கிளம்புறதுக்கு முன்னாடி ஒரு லைக்கை தட்டி விட்டு போயிருங்க. கன்ஃபார்ம் பண்ணியிருக்க மாட்டீங்க, ஒரு லைக்கை மட்டும் போட்டு விட்டு போயிருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை ஷேர் பண்ணிட்டு போயிருங்க உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னு தோணுச்சுன்னா. அப்புறம் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுறீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். உங்களுக்கு இந்த வீடியோ வந்து அண்டர்ஸ்டாண்டபிளாக இருக்குன்னு நான் நம்புகிறேன். நான் வந்து கூடிய சீக்கிரமே 2x2ஓட ஸ்பீடு கியூபிங் மெத்தோடையும் 3x3ஓட ஸ்பீடு கியூபிங் மெத்தோடையும் நான் பிகினர் ஸ்பீடு கியூபிங்கும் அடுத்து அட்வான்ஸ்டு ஸ்பீடு கியூபிங் 2யுமே போடுவேன். பார்க்க மறந்துடாதீங்க, கன்ஃபார்ம் வீடியோ வரும். ஓகே கைஸ், தேங்க்யூ, பை பை கைஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும், இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நாங்கள் நினைக்கிறேன். சரி, ஓகே, பாய் கைஸ்.